தேவுடா தேவுடா அப்படின்ற சத்தத்தை கேட்டீங்களா? ஆந்திர மாநிலத்தில் ரொம்பவே ஒரு துக்கமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுதான் கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட 9 பேர் கிட்ட பலியாயிருக்காங்க. அதுவும் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இறந்த மக்கள்லாம் பாத்தீங்கன்னா சாமியை கும்பிட போன பக்தர்கள். என்ன நடந்திருக்கு அப்படின்றத தெளிவா சொல்றேன். அதாவது ஆந்திர மாநிலத்தில் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கசிபுகா அப்படின்ற ஒரு ஊர்ல ஸ்ரீ வெங்கடேஸ்வரா திருக்கோவில்னு ஒண்ணு இருக்கு. அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா ஏகாதசியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடந்திருக்கு. அதுக்கு கூடின பக்தர்களால் ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு கூட்ட நெரிசலால பல பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 9 பேர் பாத்தீங்கன்னா உயிர் பலி ஏற்பட்டு இன்னும் நிறைய பேர் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. காசிபுகால இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா திருக்கோவில் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. ஒரு 2000-3000 பேர் நிக்கலாம். அதுக்கு மேலனா ரொம்ப சிரமம். பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ள எல்லா ஊர் மக்களும் இந்த ஏகாதசியை முன்னிட்டு சனிக்கிழமை வேற அப்படின்றதுனால ரொம்ப கூட்டம் வந்துருச்சு. தனியார் வயப்பட்ட கோயில் அப்படின்றதுனால அவங்களே சொல்றாங்க ஒரு 10,000 வரை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனா பக்கத்துல உள்ள எல்லா ஊர் மக்களும் வந்தது கிட்டத்தட்ட 25,000 பேர்கிட்ட அந்த கூட்டம் கூடுனதா சொல்றாங்க. அதுல நீங்க எந்த கோவில் போனாலும் இந்த கூட்டமா இருக்கிற கோவில்கள் எல்லாம் அந்த தரிசனம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா கியூ போறதுக்கு கம்பியில அப்படியே எஸ் வடிவத்துல நம்ம அப்படியே உள்ள போற மாதிரி கட்டி வச்சிருப்பாங்கல்ல, அதுல அப்படியே கியூல போனவங்க கூட்ட நெரிசல் அதிகமாகி அந்த கம்பி வந்து உடஞ்சு கீழே விழுந்து அதுல மக்கள் ஒருத்தர் மேல ஒருத்தரா விழுந்து அதுல மூச்சு விட முடியாம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 பேர்கிட்ட பலியாயிடுறாங்க. நிறைய பேர் காயப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சில பேர் பாத்தீங்கன்னா இன்னும் உயிருக்கு போராடிட்டு இருக்கதா சொல்றாங்க. இதுல முக்கியமா என்ன ரீசன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இவங்க வந்து இவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்றத அந்த தனியார் கோவில் நிர்வாகம் வந்து இவ்வளவு கூட்டம் வர்றதா எதிர்பார்க்கப்படுது, அதனால போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு முறையா அவங்க வந்து கேட்காத மாதிரியும் சொல்றாங்க. இதுதான் முக்கியமான ரீசன் இப்படி ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இவ்வளவு உயிர் போனது அப்படின்னு அந்த ஏரியா மக்களும் தரப்புல இருந்தும் சொல்லப்படுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப 9 உயிர் போயிருச்சு. இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னு தெரியுதுன்னா அடுத்த நாள் சாமி எங்கேயும் போயிடாது. அடுத்த நாள் போய் கும்பிடும். ஏன்னா நாள் போனா திரும்ப வந்துடும், உயிர் போனா திரும்ப வராது. ஒரு நிமிஷம் ப்ரோ, சாமியை பார்க்க போய் தானே இத்தனை பேர் செத்து போனாங்க. சாமி தான் பொறுப்புன்னு சொல்லுவோமா? உட்காரு நீ யாருன்னு தெரியுது உனக்கு? ஓமாரியே தான் பதில் சொல்லணும். ஏண்டா சாமியா வந்து உங்கள்ட்ட சொன்னிச்சு நான் இந்த கோவில்ல தான் இருக்கேன், அத்தனை பேரும் இங்க வாண்டா மலுமட்டி தற்குறி. இந்த கோவில்ல இந்த மாதிரி இந்த சாமிக்கு வழிபாடு நடக்குது, பக்தர்களே வருக வருகன்னு கூப்பிடுறான் பாரு அந்த ஆர்கனைசர். அந்த காவல்துறையிட்ட பெர்மிஷன் வாங்காம முறையா காவல்துறையோட பாதுகாப்பு இல்லாம மக்கள் அத்தனை பேரை வர வச்சு அந்த தனியார் கோவில் நிர்வாகம் தாண்டா பொறுப்பு, என் பருப்பு.